தேடி தேடி ஓட்டிகிட்டே இருக்கணும். அது அவர் எந்த இடத்துல இறை இருக்கிறதுங்கிற ஜோதி வழிபாடு சொல்றது ரொம்ப அருமையான நிதல். ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய இடங்கய்யா. ரொம்ப இதுல தெளிவுபடுறங்கய்யா. ரொம்ப நிறைய விஷயத்துல தெளிவுபடும். சொல்ல தெரியலைங்கய்யா. ஐயா இப்போ வள்ளலார் முதல்ல சைவர் தான் அப்படிங்கிறது சொன்னீங்கய்யா. அவர் இத்தனை நாள் நம்ம நீங்க என்ன உணர்ந்தீங்க? அதுதாங்கய்யா, வள்ளலார் அடிப்படையில் ஒரு சைவர் தான் அப்படிங்கிறத தெளிவு கொடுத்தீங்கய்யா. அதுக்கப்புறம் அவருடைய கடமைகள், அவருடைய கோயில் கட்டுப்பாடெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நேற்று நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் சிற்சபை பொற்சபை அப்படிங்கிறதுக்கு மனம் புத்தி மனதம் அந்த 3 விளக்கங்கள் சொன்னீங்கய்யா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்க இதில் அடைந்த தெளிவு என்னன்னு? தெளிவு வள்ளலார் சைவர் தான் அப்படிங்கிறத தெளிவா. அது வள்ளலார் சைவர்ங்கிறத அது நீங்க உணர்ந்தது. ஆமாங்கய்யா. இதனால உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க? நீங்க வாழ்வியலுக்கு ஏதாவது பயனுள்ளதா இருந்ததா, எப்படி என்னங்கிறது இல்லைங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க. அது தெளிவா கேட்கல. பிற உயிர்கள் மீது அன்பு காமிக்கிற செயல், அந்த ஜீவகாருண்யத்தை பற்றி வள்ளலார் அந்த கட்டளைகள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களேங்கய்யா. அந்த கட்டளைகள் மூலியமா இருந்து நம்ம செயல்படுறது, இதுதாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். லிங்கராஜ் ஐயா, சொல்லுங்கய்யா. இந்த வரலாறு வரலாற்றை கேட்டு நீங்கள் உணர்ந்தது என்ன? ஐயா, உயிர்களை பழிவாங்க கூடாதுங்க ஐயா. ஐயா, எந்த உயிர்களையும் பழிவாங்க கூடாது. அப்புறம் பிறர் மீது நம்ம உதவி செய்யணும். இறக்க குணம் நமக்கு அதிகமா வரணும். அதாவது யாரும் பசியோட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம உணவு அளிக்காம நாம சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு உணவு அளிச்சாலே அதனுடைய இது பலன் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி நான் தெளிவா பார்ப்பேங்க. நீங்க என்ன உணர்ந்தீங்க? நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. இந்த வள்ளலார் கதையை கேட்டு நீங்க என்ன தெரிந்தீர்கள்? கதையில நிஜம் இது உங்களுக்கு என்ன தெளிவு கொடுத்தது? நீங்க சொன்னது அவரோட வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் பத்தி நீங்க சொன்னீங்க. அவரவர் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில நம்மளால என்ன பிற உயிருக்கு துன்பம் இழைக்காம நம்ம கதியை முடிக்க முடியுமோ அவ்வழியில வாழ்ந்து காட்டணும். அந்த திரை விளக்கம்ங்கிறது எல்லா அந்த ஆசை, பாசம், கோபம் எல்லாரோட திரையும் எதுவும் இல்லாம நிலையான மனசோட ஒரு நொடியுமே கடக்கணும் வாழ்க்கையில. மைக்ரோ செகண்ட்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த அது பிறவி பிணிய தொடர வைக்குமே. ஆசை, பாசம், பந்த பாசம், அத பத்தி வள்ளலார் எதுவுமே சொல்லலையே. அது விலக்கி சொல்லல. அப்படி விலக்கி சொல்லல. அவங்க குடும்பத்தை விட்டு தனியா போறாருல்ல, அதுல அவரே நெறிப்படுத்திட்டு போனனாலதான் அந்த இத அது இல்லையே. இவளாகம் அடையும் வரை அவங்க இருந்தாங்க. சரதா தேவியார ராமகிருஷ்ணரும் போல. ஆனா அவருக்குள்ள ஒரு வட்டம் இட்டுதான் அந்த வாழ்க்கையில இருந்தாரு. என்னோட அறை ஆகட்டும், அவரோட அறை ஆகட்டும், அவரு கடவுள் வழிபாடு ஆகட்டும்,
தனியா தான் செஞ்சாரு. அவர் கூட இருந்தாங்க. ஆனா வந்து அந்த வழிபாட்டு முறையில யாருமே கலந்துக்கல. அவரவர் வழிபாட்டு முறையில வந்து தன்னோட மனதிற்கு இப்ப அவங்கவுங்க வீட்டுல வழிபடுறதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். கோயிலுக்கு போய் தான் இறைவனை காணணும் அப்படிங்கறது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு கல்ல இல்ல வெறும் செவுரு தான் இருக்கு, தனியா வீட்டுல வந்து எதுவுமே இல்ல, அப்படி ஒரு இடம் ஒரு கார்னர் இருந்தா கூட போதும் கடவுளை பாக்குறதுக்கு. சரி வேறங்க ஐயா? லோகநாதன் ஐயா. நமச்சிவாய வாழ்கையா. நீங்க என்ன ஐயா உணர்ந்தீங்க? நானு ஐயா சொல்றத கேட்டுட்டு இருக்கிறையா. அந்த கதையெல்லாம் அடிக்கூடாது. கேட்டதுனால உங்களுக்கு என்ன பையன்? சும்மா கதை கேட்கறதுக்கு வகுப்படுத்திட்டு இருக்காரு. நிறைய ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப வந்து இப்ப ஐயா கேக்குறது, சொக்கர ஐயா கேக்குறது எதனால இந்த கேள்வி தனியா கேக்குறாருன்னா, ஒரு ஆசனா இருந்து நம்ம குடுக்கறது வந்து ஒரு 4-5 பேர் தான் இப்ப நம்ம குழுவுல அட்டன் பண்றோம். பாக்குறவங்க நிறைய வீடியோ பாப்பாங்க தான், இல்லன்னு இல்ல. ஆனா வந்து நம்ம குடுக்கறது வந்து அவங்க எப்படி வந்து கருத்துல எடுத்துக்கிறாங்க, அதுல ஏதாவது திருத்தம் இருந்ததுன்னா உங்க மனசுக்கு பட்டதை அவரு தெளிவடைய சொல்வாரு. அதனாலதான் அவரு கேக்குறாரு. சரிங்க ஐயா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்ல தெரியலையா. சத்தத்தையே காணோம், ஒண்ணுமே புரியலையா? நீ சொன்னதெல்லாம் உள்வாங்கிட்டேன். ஆனா ஐயா ஐயா அமைச்சர் வாழ்கையா. அது என்ன சொல்லுங்க. எதுக்கு வந்தா பாத்துட்டு ஜாலியா கடையில போண்டா தின்னுங்கிறீங்களா? ஐயா நான் கடைக்கே போறது இல்லையா. நாய்க்கு போண்டா போனது வயலுக்கு கடைக்கு போறதே விட்டீங்களா? ஆமையா ஆமையா. இவ்வளவு தெளிவடைஞ்சிருக்கீங்க. காசி போயிட்டு வந்து கொஞ்சம் மாறிதான் போயிட்டீங்க. பரவாயில்ல. இனிமே நீங்க வந்தா டீ கூட எதிர்பார்க்க கூடாது. சரிங்க சரிங்க. இல்ல நான் கைலாஷ் ஐயா புரிஞ்சு சொல்றாரா புரியாது சொல்றாரா நான் சொல்ற வார்த்தைய? ஐயா நீங்க டீ கூட கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு ஐயா உங்ககிட்ட. ஆஹா, அவர் வந்து இனிமேலைக்கு நீங்க வந்தா டீ கூட கிடைக்காது அப்படிங்கறத சொன்னதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு கிடைக்காதான்னு கேக்குறாங்க. அவருக்கெல்லாம் கிடைக்கும். ஆனா அவரு வந்து நான் அங்க வருவேன் அவரை பாக்குறதுக்கு, அப்ப டீ கூட கிடைக்காதையா உங்களுக்குன்னு சொன்னதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஐயா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து வரணும்னு இறைவன்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன் ஐயா. ஒரு நாளைக்காவது உங்க பாகம் இந்த வீட்டுல படாதா? என்கிட்ட தனிமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சொக்கரையா என்னைக்கு வருவாரு நம்ம வீட்டுக்கு, அது என்னைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறையா. அவன் ஆண்டவன் வரலன்னு கவலைப்பட்டுருவாங்க. வல்லார் வாழ்க்கையை மடிச்சு கவலைப்பட்ட பரவாயில்ல. எனக்கு சொக்கரையா வந்தா போதையா. சுப்பிரமணியம் ஐயா நான் காலைல நீங்க சொன்ன மாதிரி அதை போட்டு கேட்டுட்டாங்க. நேரத்தை விட்டு 20 நிமிஷம் பாத்துட்டேன். அப்புறம் இப்பதான் ஜஸ்ட் நான் வந்து எடுத்துட்டேன். உங்களத நேற்று நீங்க சொன்னது அதுக்கு கூட நான் உங்ககிட்ட 2-3 தடவை பேசுனது எவ்வளவு வச்சு பார்க்கும் பொழுதுங்க சைவ மொத்த உருவமே வரலாறு தான் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்றேன். ஒண்ணு, மற்றவங்களாம் சும்மா வீணா பொழுது போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் அவருக்கு உள்ள உணர்ந்து அதனுடைய உள்ள வாங்கி இறைவனுடைய ஆணையின்படி நம்ம ஞான சபையை அனுப்பிச்சது பார்க்கும் பொழுது
சைவ சித்தாந்தமே அதுக்குள்ள அடங்கிடுச்சிங்க. கட்டடக்கலைகளை நம்ம பார்க்கும் பொழுது அரேபிய கட்டடக்கலை, பெர்சியன் கட்டடக்கலை எல்லாம் கோத்திலாம் படிக்கிறோம். ஆனா வல்லார் உணர்ந்து கட்டினது இறைவனே அவருக்கு உணர்த்தி கட்டிருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு கலை எங்கேயுமே இல்லைங்க. இருந்து அந்த சாளரங்கள், வாயில் படிகள் அவ்வளவுலயும் சைவ சித்தாந்த உள் புகுத்தி அப்புறம் நம்ம சிவஞான போதத்தை வந்து பில்லர்ல கொண்டு வந்து படிக்க என்னது தூர்ல கொண்டு வந்து பார்க்கும் பொழுது சைவ சித்தாந்தமே ஞான சபைக்குள் அடக்கம். அந்த சைவ சித்தாந்தத்துக்கு உண்மையான அந்த நம்ம சென்ற நூற்றாண்டுக்கு உண்மையான விளக்கம் வல்லார் மட்டுமே, வேற எந்த ஆதீனங்களும் கிடையாது. இவங்க சும்மா பொழுது ஓட்டிக்கிட்டு ஆதீனத்தை வளர்த்துட்டு இருக்காங்கதான் நம்ம நினைக்க நான் வந்து உணர்றேங்க. ஆமாங்கய்யா, என்ன அவ்வளவு பெரிய விஷயம். சைவத்தின் அந்த ஆன்ம தத்துவம் அது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 12 சூத்திரங்களை தூணாக்கி அந்த படிநிலைகளை எல்லாம் படியாக்கி எவ்வளவு விஷயம் சாமி. அதாவது நீங்க சொன்னதான் நான் காலையில போட்டு கேட்டுட்டேங்க, 11:30 மணிக்கு கேட்டுட்டேன் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடியும் அதே நேற்று நான் உங்களுக்கு கேட்டது அந்த பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுன்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுக்குதான் உங்களுக்கு கேட்டேன் நான். அன்னைக்கு சொன்னீங்க நீங்க, அதாவது சித்தம் தெளிந்து எல்லா இதிலிருந்து விடுபட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க ஞான சபையே போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னீங்க, மறந்துட்டேங்க. அதனால அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. சித்தம் தெளிந்து சிவமானார் அந்த 7வது திரைதான் சித்த குழப்பம். ஆமாங்க, சொன்னீங்க நீங்க. சித்தத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்குமானால் தெளிவு உள்ளதான் இருக்குன்னு தெளிவடையணும். சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது பசுஞானம் வந்து வெளியே தேடுது, உடல் தேவைகளுக்காக அலையுது பசுஞானம். பரஞானம் வந்து பரம்பொருளை நோக்கி அகத்தில் முன்னோக்கி பயணித்தல். சைவம் வந்து அது அந்த என்னன்னா உள்ள இருக்குன்னு தெரிஞ்சு இதய தாமரையில் என்னென்ன எதை உணர்ந்து எதை தெளிவடைந்தால் உங்களுக்குள் இறைவனை காணலாம். அந்த புறக்காட்சி தான். ஆமாங்க, அது இதுக்கு முன்னாடி இங்க வந்தீங்க இந்த எந்திரிச்சிக்கு நீங்க சொன்னீங்க இல்லைங்க எண்கோணத்துக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம சைவத்துல வந்து இறைவன் வந்து எண் குணத்தான் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படி நினைச்சிட்டேன். எண் குணத்தான் போல அதுக்காக என் திசையை வள்ளலார் வந்து நினைச்சு அப்படி நினைச்சிட்டாங்க. ஆனா நீங்க சொல்ல திசையை காட்டுது, உலகம் முழுதையும் காட்டுது, அது அப்படிதான். 8 திசையில் உள்ள உலகுக்கும் இதுவே வருங்காலத்தில் வந்து ஒரு வழிபாட்டு முறையாகும். நான் தப்பா உணர்ந்துட்டேங்க. அந்த அந்த 8 கோணம் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய எண் குணம் நான் நினைச்சிட்டேங்க. தப்பா போச்சு. ஒவ்வொன்றும் அதாவது புறத்தில் நாம செயல்படக்கூடிய வாழ்வியலை தான் அப்படியே வருது. வாழ்வியல்ல நீங்க கற்க வேண்டியது என்னன்னா, அந்த கற்றலை எப்படி தெளிவடையணும், எந்தெந்த தெளிவடைதல் என்னென்ன அடுத்த நிலைக்கு அந்த முதல் திரைக்கு இரும்பு கருப்பு திரை அருமையான எண்ணங்கள் அது மாதிரி ஒவ்வொன்னா ஒரு அடுத்த பாக்கற முடியாது. அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அப்படியே பயணிக்கும் பொழுது கடைசியில அந்த கண்ணாடி மாதிரி மனது மாறிடும். அதுதான் அந்த நிலை கண்ணாடி 6x2 4x நான் சொன்னீங்களே அந்த கண்ணாடி. ஆமாங்க, அது வந்து நீங்க அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா? சொல்லுங்க. ஒரு 6 அடி உடம்பு தானே? ஆமா 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 இல்லைங்க? ஆமாங்கய்யா. நல்ல வளர்ந்துன்னு 6 அவன் கையில 6 அடி இருப்பாங்க. சரிங்க சரி. ஆச்சரியமான விஷயம். வளர்ந்து 6.25 அடி உயரம் இருந்திருக்காங்க. அதுதான் நிஜம். அப்படிங்களா? சரிங்க. அவர் கையில 6 அடிக்கு மேல ஒரு 4 அங்குலம் இருந்திருப்பாங்க, 4 விரக்கடை இருந்திருப்பாங்க. சரிங்க, அப்படியே நீ சொல்றதுதான். ஆமா ஆமாங்க, நம்ம உள்ளதான்
சரிங்க சரிங்க. உடம்பு பிரேம்னா உள்ளதான கண்ணாடி. ஆமாக்கா. அணுவுக்கு அணுவா இருக்கக்கூடிய ஒளியாற்றலை பிரதிபலிக்கிறது மனம்ங்கிற கண்ணாடி பிரதிபலிக்கிறதுல நீங்க அருட்பெருக்குவதை ஆண்டவர். சரிங்க சரி. அவர் கடவுள் ஆக முடியாது, அந்த தன்மைகள் வந்துடும் சிலருக்கு. நான் வந்து ஜோதி வந்து பார்த்தது கிடையாதுங்க. உள்ள கோயிலுக்கு நம்ம ஞான சபைக்குள்ள எப்படி ஜோதி அதுக்கு பின்னால கண்ணாடி இருக்குங்களா எப்படிங்க? அதெல்லாம் சொல்றத விட சொன்னா நேர்ல பார்க்கல, போய் பாருங்க. சரிங்க சரிங்க சரிங்க. காலையில ஒரு மத்தியானமா 2 மணிக்கு கார் எடுங்க. சரிங்க. எடுத்தா ஒரு 6 மணிக்கு அங்க போடுங்க. 7 மணிக்கு 6:30 to 7 தான் அந்த துறை விளக்கம் சொல்லுவாங்க. சரிங்க. தினமும் நடக்குதுங்களா? தினமும் செய்யணும் விதி. ஆனா 7 மணிக்கு ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. உறுதியா டெய்லி நடக்குதுங்க, போய் பார்க்கலாங்களா? ஏதோ இந்த பூசு தண்ணிக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் திரை விளக்கிறது பூசு தண்ணி மட்டும் செய்வோம். ஓ, ஜோதி வந்து டெய்லி பார்க்கலாம் போனோம். மற்றபடி ஜோதி தரிசனம். சரிங்க சரிங்க சரிங்க. 7 மணிக்கு சரிங்க சரிங்க. அப்ப எப்ப போனாலும் 7 மணிக்கு அங்க போய் எடுத்துட்டோம்னா ஜோதி நம்ம பாத்திரலாம். நீங்க சொல்றது கரெக்ட். பார்த்தா அர்ச்சகர் கண்டிப்பா வந்தாரா பார்த்தாரா. சரிங்க. இப்படிலாம் ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க பூசம். ஹலோ, பூச நட்சத்திரம் வருது இல்லைங்க? ஆமா 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 ஆமா. அந்த நாள் பிளான் பண்ணி யார் போனாலும் போங்க. அன்னைக்குதான் அதனுடைய பவர் வந்து முழுமையா இருக்கு. ஏன்னா அந்த நாள் வந்து பூச நட்சத்திரம் அருளாற்றலை உண்டாக்கக்கூடிய. சரிங்க. அதுக்குதான் அந்த நாள்ல வள்ளல் பெருமான் கை பிடிச்சி சென்னைக்கு அதை கொண்டு வந்தாரு. இப்ப வர அடுத்த செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் வருதுன்னு நினைக்கிறேன். செவ்வாய். அந்த டைம்ல போனீங்களா? அந்த டைம்ல நாள் முழுவதுங்களா இல்ல குறிப்பிட்ட டைம்ல போகணுங்களா? ஈவினிங்ல போகணுங்களா? இல்ல இல்ல, எப்போ அந்த மாலை மட்டும்தான். மாலை மட்டும். சரிங்க. மாலை அதிகாலை. சரிங்க. அதிகாலையில 6:30 மணிக்கு போகணுங்களா? அதிகாலைனா அதிகாலையில வள்ளல் பெருமான் திரைவிலைக்கு செய்யறாங்களா என்னவோ தெரியலீங்க. சொல்றத பார்த்தா 7 மணிக்கு உறுதியா உண்டுன்னு சொல்றீங்க. அதை பாத்துறாங்க. ஏன்னா நான் போறப்பெல்லாம் ஒரு 5:30 மணிக்கு போவேன். யாரும் சாமி வந்தீங்க 7 வரைக்கும் ஜோதி பார்த்து போலாமே அப்படிம்பாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஆனா அவங்க போய் ஒரு 6 மாசமா செய்யாத கடன் செய்யறது, சும்மா வெள்ள வேட்டி வச்சு தேவையில்லாத முப்பாடு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நடிகர்கள் எல்லாம் ஒரு ஏற்ற முடியல. அவங்க பணியில தான் இருக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. இருந்தாலும் அது அந்த இடத்துக்குரிய உடையில அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்ல இல்ல, நான் அதுக்கு அவங்க குறையெல்லாம் சொல்லல. அவங்களாவது இப்படி இருக்காங்களேன்னு நெருப்பு கிட்ட இருந்து சூடாவாக இருக்காங்களேங்கிறதான். சரிங்க சரிங்க சரிங்க. நெருப்பு இருந்தா சூடாகுமா இல்லையா? ஆமா, உறுதி உறுதிங்க. அப்படிப்பட்ட ஜோதிகிட்ட இருந்து ஞானம் வரலன்னா அவங்க என்ன பண்றது? அதாவது அப்புறம் நம்ம நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்ல வேண்டிய, அவங்க வினை பயன் விட்டுற வேண்டியதாங்கய்யா. அவங்க ஒரு வினைவெளி அவர் வந்து நான் போயிட்டே இருக்கேன் சொல்றது அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குங்கய்யா. அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். அனுபவம். எவரவர் புதவினர் எவரவர் புதவினர், இவரவர் விளைவது தன்னை உணர்வது வேண்டும் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் பாத்துறேன். அதான் எனக்கு நிறைய கண்ணாடி ஒண்ணு உள்ள இருக்குது. ஜோதி கண்ணாடி தெரியுமா என்னன்னு புரியலைங்க. நான் நேராவே பார்த்தேன். அப்படி இல்ல, கண்ணாடி இல்ல, ஜோதி பிரதிபலி. ஓ, அப்போ ஜோதி நடுவுல இருக்குது. அந்த 4 சரியை கிரி யோக ஞானத்து பீடத்து நடுவுல இருக்குது. பின்னால கண்ணாடி இருக்குது. அப்படிதாங்க அப்படின்னு தெரியும். சரிங்க சரிங்க சரிங்க. அதிரசம் பூசப்பட்ட கண்ணாடியில எப்படி தெரியும்? ஓ, சரிங்க சரிங்க. முகம் பாக்குற கண்ணாடியில நம்ம கண்ணாடி முன்னால இருக்கா, நம்ம முன்னால இருக்கோமா? நம்ம தான் முன்னால இருக்கோம். கண்ணாடி எங்க இருக்கு? நம்ம முன்னால கண்ணாடி இருக்குங்க.
அப்ப நீங்க முன்னால இருக்கீங்களா, கண்ணாடி முன்னால? நான் தான் முன்னால் இருக்கிறேன். அப்படி இல்ல, நீங்க கண்ணாடிக்குள்ள இருந்து நீங்க உங்களை பாக்குறீங்க. ஆமாங்கய்யா, ஆமா. அப்ப கண்ணாடி முன்னால இருக்கு, நீங்க பின்னால இருக்கீங்க, அப்படியாவது? ஆமா, ரைட்டுங்க. சரிங்க. நீங்க ஒரு கண்ணாடிக்கு உள்ள இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா? கண்ணாடிக்குள்ளதான் இருக்கிறேன். உங்க உருவம் தான் உள்ள இருக்கு, நீங்க வெளியே இருக்கீங்க. உருவம் கண்ணாடிக்குள்ள தெரியுது இல்லைங்க. நீங்க உங்க அதான் ரசிச்சு அதுக்கு தான் தலை செய்றீங்க தவிர உங்க கண்ணால உங்களை நீங்களே பார்த்தே பண்ணிடுங்க. ஆமாங்க. அது போல அது எது ஆதி மூலமோ அது வந்து ஆன்மாவுக்குள்ளே எதை செய்யணுமோ அந்த ரியாக்ஷனை கொடுக்கணும். சரிங்க. பாரதிமா, ராஜு, ஐயா ராஜு, நமச்சிவாய் வாழ்க. சொல்லுங்க ஐயா. ராஜு என்ன ராஜு, சீடர் வந்து கைலாசி எல்லாரையும் போட்டு போறாரு. நீங்க என்ன தெளிந்தாரு? வள்ளலாருடைய வரலாறு கேட்டு நீங்க என்ன தெளிவீங்க? ஐயா சிவா எல்லாம் ஒண்ணும் இல்லையா, அது தெரிஞ்சதாச்சே ஒண்ணும் என்ன இருந்தாலும் ஏதோ புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஜோதி வழிபாடு எனக்கு தெரிஞ்ச நீங்க சொன்னதுல கொஞ்சம் தான் கேட்டேன். முழுசா கேட்க முடியல, கொஞ்சம் கோயில்ல இருந்தது. ஒரு செய்தி கேட்டாலும் அதுல உங்களுக்கு என்னடா அதாவது திரையை கண்டேன். 7 திரை, அதனுடைய வண்ணங்கள், அப்புறமா எல்லாம் இது எல்லாமே ஜோதியில தான் அடங்குது. அதனுடைய தன்மை உண்மையா இருக்கணும். மெயின் உண்மையா இருந்தா உண்மையை காணலாம், இறைவனை காணலாம் ஐயா. அதான் உண்மையா இருந்தா உண்மையை காணலாம். ஆமாங்க ஐயா. பரவாயில்லையே, எவ்வளவு கொஞ்சோண்டு தேசியா. இத்தனை வருஷம் 2001 ஆமாங்கய்யா. 2000ல இருந்து ராஜு பாதி எவ்வளவு சொக்கர் இடவு சிவா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. பாட்டுக்கு ராஜு பாட்டுக்கு சினிமால எங்கேயோ அஜித் வாங்கிட்டு பெரிய டைரக்டர் ஆகி கோடி கணக்குல பணம் பார்த்துருப்பா. அதுக்கு எடுத்த புண்ணியம் சொக்கருக்கு தான் போ. ஆமாங்கய்யா, கண்டிப்பா. ஆமாங்கய்யா. எவ்வளவு பெரிய பாவிடா ராஜு, நீ எவ்வளவு உருப்பிருப்ப, எவ்வளவு படம் பார்த்திருப்ப. ஆமாங்கய்யா. ராஜு சினிமா தெரியுங்களா ஐயா? ஐயோ, அவன் சினிமா உதவி இயக்குனரா இருந்தவன். அப்படிங்களா? சரிங்க. அவனை உருப்படாது பண்ணதே சொக்கர் தான். ஒழுங்கா குடும்பம் சொன்னாரு, அப்பா அம்மா இதுல இருந்து இது கண்டவட்ட எச்ச வாங்கிட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. சரிங்க. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தா இன்னும் அவன் இருந்த படம் ஏதோ ஒண்ணு ஓடி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருப்பான் இல்லைங்களா? ஆமாங்க. அப்ப ராஜு நிறைய நல்ல கதை நாலேஜ் உள்ளவன். ஒரு கதைய சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பையன் எல்லாத்தையும் சொக்கர் கிடைச்சிட்டாரு. இல்லையா, நீங்க சொன்னதுனாலதான் இன்னைக்கு இறைவனுடைய அருள் பெற்று உங்களுடைய தொடர்பு, அது ஒரு பெரிய பாக்கியம். கல்யாணம் பண்ணிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி ஜாலியா இல்லைங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அது அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கையா, அதுதான் உண்மை. சோறு போடுறது
பராமரிக்க ஒரு மனைவி எனக்கு ஒரு விஷயம். நமச்சிவாய வாழ்க்கையா ஐயா. சொல்லுங்கம்மா. பெருமானார் சொன்ன புரியாத மெய்யும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்புரியாத தளராத நிலையும் எய்யாத நிறைவும் வினை என்று மறவாத பிறவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இங்கே கண்டாயின்னு இந்த குழுவை அவரோட வாழ்க்கை வரலாறு இன்னும் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் புகழ்ந்தாலும் தொடர்ந்து மாணவர் என்னை மேலும் எங்கு எனக்கு வந்தாலும் எனக்கு யாது செய்தாலும் அவர் அதை கருணை அன்பு பக்கத்துல கருணை அன்பு காருண்யம் இது எல்லாம் கண்டிப்பா நமக்கு நாடி சொல்லிட்டு வர்றாரு. அது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கட்டாயி ஒரே இறைச்சலா வரல, தெளிவா வரல. கொஞ்சம் நான் அவுத்தி வச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. இல்லையா அவர் சொன்ன வெளியில சொல்றாங்க, பொய்யாத மொழியும் அயல் செய்யாத செயலும் மீன் போகாத நாளும் இந்த நாட்கள் கழிக்காம இந்த அருள்வெளியில இருந்து இந்த புலூர்ல இருந்து அவரோட வள்ளலார் சரித்திரம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இடத்திலேயே இறந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மாநகர் உழந்தாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் மன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். உண்மை அன்பு கருணை இதெல்லாம் இருந்து அழுது புறந்தாலும் நமச்சிவாயத்தோட கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாங்கிறது அவரோட இதுல இல்லைங்கய்யா. ஆமாங்கம்மா, அதுதான் அங்க தனி சிறப்பே அதுதான். சிவா உங்களுக்கு இல்லை காலங்கள்லாம் தெரியக்கூடிய சைவ சமயத்து கூட வச்சு சொன்னது நாங்க இப்பதான் கேட்டிருக்கோங்க. கண்டிப்பா அந்த அவரோட இதய தாமரையில் இதயம் எவ்வாறு பக்குவ நிலை அடைந்து உள்நோக்கி பயணித்தால் இறைவனால் சைவ சித்தாந்தம் கூறியதோ அதை அந்த நூல்களையும் அந்த படிநிலைகளையும் வச்சு அந்த கோயிலை கட்டியிருக்காரு பாருங்க. அது கண்டிப்பா அது நீங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோங்கய்யா. இந்த 12 சூத்திரங்கள் 12 தூணு அந்த முப்பொருள் உண்மை 3 வாயில் அந்த 7 சப்த மாதாக்கள் 7 சக்திகள் 14 சலாரங்கள் 14 சலாரங்கள் 14 சாத்திரமொழியா உள்ள இருக்கிறத பார்க்கலாம். ஆனா உள்ள போக முடியாது இல்ல, அதுக்குதான் அது ஜன்னலா வச்சிருக்காங்க. ஜன்னல் வழியா பார்க்கலாமே தவிர உள்ள போக முடியுமா என்ன? அதனால இதெல்லாம் வந்து கருவிகள், இதெல்லாம் எதை காட்டுகிறதோ அதை நோக்கி நீ பயணிக்கணும். பயணிக்கிறப்ப நமச்சிவாய மந்திரத்தை துணையா வச்சுக்கணும். அதுல அந்த 4 படி பெண் புதிய யோகம் ஞானம் படி கிடைக்கணும். அதுக்கு பிறகு ஞானத்தை அடைந்த பிறகும் நீ அப்படியே டம்மி பீஸ்ல உட்கார்ந்து இருந்தா அடைய முடியாது. ஞானத்தில் சரியை செய்யணும், ஞானத்தில் பிரியை செய்யணும், ஞானத்தில் யோகம் செய்யணும். ஞானத்தில் ஞானம் அடையும் பொழுது இருக்கும் அந்த அருளாற்றலாகிய ஒளியாற்றலானது உன் மனக்கண்ணாடி, உன் மனம் தூய்மை அடைந்து வருவதால் அதில் பிரதிபலித்து பெரிய அளவாக உனக்கு காட்சி தரும். வேற லெவல் விளக்கம். ஆனா எல்லாமே இதெல்லாம் வள்ளலார் ஏதோ புதுமையா அவர் சௌரியத்து கோயில் கட்டாருன்னு முட்டாள்தனமா பரப்பிட்டானுங்க. அதுதான் பிரச்சனை இல்லைங்களா ஐயா சுப்பிரமணியம் ஐயா?
இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இப்போ ஆனா இந்த விளக்கங்கள்லாம் சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தானே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுங்க இல்லையா நீங்க கொடுக்கறது. இல்ல அந்த இருந்தவங்கள சுற்றி இருந்தவங்க பூரா சைவ சித்தாந்தம் படிச்சவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு தெரியாது போல தெரியுதுங்க இந்த கலை நுணுக்கங்கள் இல்லைங்க. யாருக்குமே சித்தாந்தம் படிச்சவங்களுக்கே முழுமையா தெரியாது. சரிங்க சரிங்க சரி. ஐயா, அந்த திருமுறையின் இதுல முகவுரையின் இதுல போடுறாங்க, ஆனா அதுல அதோட விளக்கம் கொடுக்கறது இல்லை இல்லைங்க. ஆமாங்க. முதல்ல நமக்கு கல்வி விழிப்புணர்ச்சி வந்த பிறகு 2 மைனஸ். ஒண்ணு, தமிழ் மொழிய கொண்டாங்க, ஆங்கில வகுப்பு கொண்டு வந்து. இரண்டாவது, தமிழ் பாடங்களில் தமிழ்ல இருந்த அறவழி நூல்களையும் பக்தி இலக்கியங்களையும் பாமரன்கிட்ட கொண்டாடுறத விட்டாங்க. படிச்சவங்க பூரா கடவுள் மறுப்பாளர்களாகவும் அவங்களை சார்ந்தவளா இருந்தனால வள்ளலார தனி கடவுள் சப்ஜெக்ட் கொண்டாடுனீங்களே திராவிட இயக்கம் தான். இப்ப வள்ளலாருடைய 200வது பிறந்த நாளுக்கு பாருங்க, அவங்கதான் பெருசா கொண்டாடி இருப்பாங்க. ஜாதிய மறுத்தார் அது இதுன்னு. புலால் சாப்பிட்டுட்டு புலால் மறுத்தல் சொன்னவரை கடவுளாகிறான். ஆனா இங்க இருக்கிற யாரும் அதை பெருசா எந்த சமயவாதிகளும் அல்லது சன்மார்க்கவாதிகளும் வள்ளலாருடைய 200வது பிறந்தனால பப்ளிக் ஒரு பெரிய அளவு ஒரு அல்ப அகங்களாவது போட்டு இலவசமா கொடுத்து கூட கொண்டு போகல. ஏன்னா இங்க ஏற்கனவே ஒரு கருத்தை நிறுவிட்டாங்க அந்த ஆரம்ப காலத்திலேயே. அதனால எல்லாம் ஏதோ அப்படி காலம் சரி இத்தனை வகுப்பு நடத்தணும், ஏதாவது யாருக்காவது புரிஞ்சிருக்கா இல்லையா? ஏன்னா வல்லன் பெருமான் அருஞ்சோதி ஆயிடுவாரு நம்ம தலையில. அதனால சரி, அதுக்கு முன்னால இவங்க என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்காக இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இல்லையா நீங்க சொன்னது முழுதுமே உள்ள வாங்கி அதை உணர்ந்தாதான் முடியுங்க ஒண்ணு. அடுத்தது இந்த சைவ சித்தாந்த கொள்கையெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் புரியுங்க. இல்லைன்னா நாங்க பொதுவா ஜோதியை பார்த்துட்டு வரோம். அதுதான். ஆமா ஆமா. அப்படி பார்க்கும் பொழுது வேறொரு கண்ணோட்டத்துல சைவ சித்தாந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அர்த்தமே வேற மாதிரி இருக்குது. ஆனா உண்மையில நம்ம இந்த சத்தியஞான சபையை பற்றி அடியேன் பதிவிட்டதை மட்டும் ஒரு சின்ன புக்கா போட்டு சபையுடைய சிறப்புன்னு போட்டு அதை பப்ளிக் கொண்டு போகணுமாவே வேற லெவலா ரீச் ஆகுங்கயா. உறுதியா. ஏன்னா சென்னை படத்துல கூட அதெல்லாம் எந்த புக்குலயுமே இதெல்லாம் ஒண்ணுமே காணும். இப்படி எங்கேயுமே இல்ல. நீங்க சொல்றதுதான் உங்களுடைய என்ன சொல்றது அகழ்வாராய்ச்சி தான், புதறி பொருள் ஆராய்ச்சி மாதிரி தான் வச்சுக்கலாம். நம்ம இத அப்படிதான் எடுத்திருக்கீங்க நீங்க. உண்மையிலேயே அப்படிதான் நீங்க எடுத்திருக்கீங்க. அது புதையும் வேண்டாம், அகலும் வேண்டாம், ஆராய்ச்சி அது. சித்தாந்தம் படிச்சவங்க வேதம் படிச்சவன் கும்பாபிஷேகம் செய்ய மாட்டான், சித்தாந்தம் படிச்சவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, உள்ள தேட ஆரம்பிச்சிடும். உள்ள வந்த சித்தர்கள் மாதிரி தானுங்க. அது ஒண்ணுதான். சித்தாந்தமே உள்ளிருக்கும் பொருளை தேடுவது, வெளியே இருக்கும் பொருளை தேடுறது கிடையாது. அதனாலதான் சன்னிதானங்கள்லாம் வழிபாடு சிறப்ப கடனுக்கு தான் வழிபாடு செய்வாங்க. ஆனா அவங்க உள்ள தேடுறதுல நினைக்கிறேன், வெளியதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெளியும் பார்க்கல உள்ளயும் பார்க்கல, ஏதோ தெரிஞ்சதை செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்க. அதனால திருவருள் எல்லாருக்கும் நல்லபடியா இத படிச்ச பிறகு இத ஒரு எப்படியாவது ஒரு சிறு நூலா வெளியிட்டு தைப்பூசத்தன்னைக்கு சப்ஜெக்ட மட்டும் ஒரு நோட்டீஸ் வடிவத்திலேயாவது கொண்டு போய் பப்ளிக் சேர்க்கணும்னு ஒரு எண்ணம். சரிங்க. முக்கியமா பப்ளிக் சேர்த்துறத விட இந்த லைன் இதுலயே மூழ்கி இருக்கிறவங்க சேர்த்தணும். அவங்க படத்தோட அவங்க ஐயா இதுல மூழ்கி இருக்கணும் கேட்டா கிழிச்சு போட்டு போயிடுவான். ஒண்ணுமே தெரியாதெல்லாம் மூழ்கி இருக்கான். சைவரின் கடமைகளை 5000 நோட்டீஸ் போட்டு திருவாரூர் கும்பாபிஷேகத்துல கொடுத்தேன்.
2008 நோட்டீஸ் கமலாலய குளத்துல கிடந்தது எவனோ கட்டோட தூக்கி போட்டுருக்கான். ஐயோ சரி சரி. பப்ளிக்ல குடிச்சா பப்ளிக்ல இருக்கிற தேடல் உள்ளவன் தெரிஞ்சுக்கும். தேடல் உள்ளவன் தான் அடைய முடியும், கண்டவன்லாம் அடைய முடியாது. சரிங்க. அவங்க தேடும்போது எல்லா தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இது ஏன் இப்படி கட்டி இருக்காங்கன்னு ஒரு சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு இது பெரிய சப்ஜெக்ட். பெரிய சப்ஜெக்ட், பெரிய பெரிய சப்ஜெக்ட் இருக்குமா? ஆமாங்க. அப்படி இன்னைக்கு உலகம் முழுக்க ஏன்டா இந்த ஆள் மட்டும் சிவனை கும்பிட்டுட்டு இப்படி ஒரு கோயிலை கட்டி இப்படி செஞ்சாங்கிற கேள்வியோட நிறைய பேர் கேட்கறாங்க. நீங்க சொல்லிட்டீங்க, ஜோதி என்பது ஓம் பிரணவத்தினுடைய வடிவத்தை அவர் உள்ளுணர்ந்து அந்த ஞான சபையை நிறுவி அதை அவர் இது பண்றாருன்னு தான் நீங்க சொன்னீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி அவர் இந்த திருவள்ளுவர் ஒரு பாடல்ல பாடும் பொழுது அப்பா நீ வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் சொல்றாரு இல்லையா? அதுல கடைசியில பாத்தீங்கன்னா என்னை பிரியாத நிலையும் வேண்டும்னே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. அதனால காற்றில் கலந்தார் அப்படிங்கும் பொழுது அவரு இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாருங்க தானே நம்ம உணர வேண்டியது. ரூம்குள்ள போனாரு, கதவை சாத்தினாரு, காணாம போயிட்டார். அப்படித்தான் வரலாறு. அப்படிதான் வரலாம். ஆனா எப்படி நம்ம சித்தாந்தப்படி காற்றில் கலந்தாலும் எடுத்துக்க முடியுமா, ஜோதியில் சேர்ந்தாலும் எடுத்துக்க முடியுமா? நீங்க ஜோதிங்கிற சப்ஜெக்ட்ல போக மாட்டாங்க. ஜோதியில கலந்தா மிச்சம் ஏதோ ஒரு மிச்சம் இருக்கும். சரிங்க. இது காத்துல கரைஞ்சிட்ட துணிமணி எல்லாமே காணும். சரிங்க. அப்ப அப்படிதான் அது ஆரம்பத்தில் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. அதுதான் திருப்பி உங்களுக்கு கேட்டவங்க. நன்றிங்க. அந்த உங்களுடைய பிரசன்டேஷன் எனக்கு ஓரளவுக்கு அந்த காலத்துல படிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க கொடுத்த ஒவ்வொன்றுமே புதுமையா தான் இருக்குது. மறைக்கப்பட்ட செய்திகள் தான் நீங்க வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி செய்திகள் இந்த ஆதீனத்துல அவர் இருந்தது போன செயல் யாருக்குமே எங்கேயுமே தெரியாதுங்க. நீங்க தான் அது என்ன தோண்டி சொல்லிக்கு மேல எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த என்கோனோடையும் ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு சைவ சித்தாந்த கோட்பாடுகளை வச்சு கட்டப்பட்ட ஞான சபை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு தெரியும், எவருக்கும் தெரியாதுங்க. இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரசுரத்துல ஏதாவது கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா ஓரளவுக்கு எல்லாரும் தேடுறவர்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிதான் இருக்கு. அதனால உங்களுடைய பிரசங்கள் மிக 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 பயனுள்ளதாக எனக்கு இருந்தது. வள்ளலாருடைய உண்மை கூற்றுகளை அவருடைய சபையில் நான் முழுவதும் உணர்ந்து கொண்டேன். மிகவே நன்றிங்க உங்களுக்கு. நல்ல நாள் ஏற்றுக்கொள்ளுதலோடு இருந்திருக்கீங்க. அதனால ஆமாங்க. நாளை தொடர்வோம். நன்றி. ஐயா உங்க ஊர்ல இன்னைக்கு விசேஷம் உண்டுங்களா? அண்ணாதான் இந்த இதுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு விசேஷம் உண்டுங்களா மேட்டூர்ல? அது முத பெரிய அளவு கொண்டு போனதே மேட்டூர். ஒரே நிமிஷம் லைன் இருங்க. உள்ளதான் சொல்றேன், வெளியே வேண்டாம்னு சொன்னேன். ஐயா சொல்லுங்கய்யா. ஹலோ, சரிக்கண்ணா, குட் நைட்மா. ஹலோ கைலாஷ் ஐயா. இல்லை, அவர் அண்ணாபிஷேகத்தை பற்றி அவர் கேட்டிருந்தாருங்கய்யா. அண்ணாபிஷேகம் அதுக்கான விளக்கம் நாளைக்கு தரேன். அது ஏன் சாமி மேல அப்பயே எடுத்து பண்றாங்கன்னு அதுல பெரிய தத்துவ விளக்கம் இருக்கு. ஐயா இப்போ சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய பதிவா போட்டுடலாங்கய்யா நாளைக்கு காலையில் எல்லாத்துக்கும். இப்ப சொல்ற அளவுக்கு தெம்பில்ல கைலாஸ், தெளிவா சொல்லணும். சரிங்க. ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. சரிங்க. நாளைக்கு அண்ணாபிஷேகம் பார்க்க போறப்ப மக்கள் தெரிஞ்சிட்டு போற மாதிரி போடுவோம். சரிங்க, ஓகே. அது வீட்டுல அன்னைக்கு இது சம்பந்தமா முத அடிச்ச நோட்டீஸ் ஒண்ணு இருந்தது. அதை போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்க.
அந்த நோட்டீஸ போட்டா எல்லாரும் படிப்பாங்க, சரிங்க கூட நம்ம பதிவு போட்டுக்கலாம். சரிங்க ஓகேங்க. அன்னாபிஷேகம் 1976ல பெரிய அளவு மேட்டூர்ல தான் நடந்தது. அதுக்கு பிறகு எல்லா இடத்துலயும் செய்வாங்க. ஒரு சாமி மேல ஒட்டுற அளவு மேல மட்டும் கொஞ்சோண்டு சாத்துப்படி பண்ணி இது பண்ணிடுவாங்க. பிற்பாடு அது வெளி உலகத்துக்கு போகும் பொழுது பெரிய அளவு ரீச் ஆச்சு. அது டீட்டெயிலா நாளைக்கு கொடுக்கலாம். ஐயா சொல்லுங்க, நாளைக்கு தரங்கய்யா. சுப்பிரமணியன் ஐயா மைக் அன்மியூட் பண்ணிக்கங்கய்யா. ஐயா ஒரு நான் மேட்டூர்ல நடக்கலான்னு கேட்டேன். மேட்டூர்ல கண்டிப்பா நடக்குதுங்கம்மா. இது என்ன சேனல்? இல்லைங்க, நான் கேக்குறது மேட்டூர்ல மாதேஸ்வரன் மலை நடக்குமான்னு கேக்குறேன். மாதேஸ்வரன் மலையில தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குங்கய்யா. அதுக்குதான் கேட்டேன் நான் உங்களை. சரிங்க சரிங்க சரி. தமிழ்நாடுக்கு நியரஸ்ட் பிளேசஸ்ல மட்டும்தான் நடக்கும். சரிங்க சரிங்க சரி. ஆனா நாளைக்கு பெரிய அளவு விழா கொண்டாடுவாங்க நாளைக்கு. சரிங்க சரி. ஐயா நாளைக்கு நம்ம கோயில்ல கூட ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, ரொம்ப கிராண்டா. 200 கேஜி அரிசி 200 கேஜி அரிசி. ஐயோ, அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டாரா சாமி? ஆமாங்க ஐயா, ரொம்ப சூப்பர் ஆயிருச்சு. இப்போ 4000 பேர் 5000 பேர் சாப்பாட்டுக்கே வருவாங்க நாளைக்கு. ஓ, சாப்பாடு அன்னதானம் அப்படியே வருஷம் நடந்துட்டு இருக்கையா. அன்னைக்கு நம்ம சாதாரணமா தொடங்கினது இவ்வளவு ஆயிடுச்சு. ஆமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா, அது இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன்யா. ஐயா பெங்களூர்ல நடக்குதுங்கய்யா மினிமல் கேனி. அதை பார்த்து மல்லேஸ்வரம் பெங்களூர்ல சில இடங்கள்ல நடக்குதுங்கய்யா. சரிங்க 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 சரி. ஆனா எங்க விஸ்வநாதர் கோயில்ல ராஜு அவங்க இருக்கிற ஏரியால இருக்கிற கோயில்ல அடியன் போய் முதல் முறையா கர்நாடகாவில தொடங்கி வச்சு. ஓ சரிங்க சரிங்க. அது இன்னைக்கு 5000 பேர் சாப்பிட வச்சேன். அப்ப 500 பேரே வரமாட்டாங்களே. ஏன் ராஜு? ஆமா ஐயா, ஒருத்தர் கூட வரவே மாட்டாங்க. கேட்டே திறக்க மாட்டாங்க. நீங்க கேட்டு திறந்து வலுக்கேற்றி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க அதுல பிரகாசமா இருக்கிறோம் ஐயா. நான் அந்த உண்மையை ஒத்துக்கணும், நான் ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம்னாக்கா நீங்க அன்னைக்கு ஏற்றி வச்ச விளக்குனாலதான், பிரதோஷ வழக்கு ஏற்றி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க ஒன்னொன்னும் படிப்படியா தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லபடியா இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தை கிளாஸ் அட்டென்ட் பண்ற அளவுக்கு நாங்க வந்திருக்கிறோம். எல்லாம் இந்த அருளால. ஆமாங்கய்யா, அது என்ன உண்மைதான். விஸ்வநாதர் தூண்டியோட ஒரு குச்சி வேணும்னு நம்மளை கூட்டியாந்து தூண்டி விட்டுருக்காரு. அவ்வளவு ஒண்ணு இல்ல ராசு. சரி சரி. யாருக்காவது சொக்கரை எத்தனை பேருக்கு இப்ப அடையாளம் தெரியல. ஆனா எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. ஆனா சாமிக்கு அன்னைக்கு சொக்கர் தேவைப்பட்டாரு. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. முன்னாடி பிரதோஷத்துக்கு வரும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப அருமையா இருந்தது. இருந்துன்னா நம்ம எலுமிச்சம்பழத்தை வச்சு நித்யானந்தா விட பெரிய ரவிசங்கர் ஜெயந்தி. ஆமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆமாங்க, கண்டிப்பா ஐயா கண்டிப்பா. ஆனா அது எல்லாருக்கும் தெரியாதையா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நிறைய பேர் பயன்பட்டவங்க உங்க மூலியமா. இறைவனுடைய பேரர் எவ்வளவோ வாழ்க்கையில மறைஞ்சு சால் பாசுவாங்க எல்லாம். இதுவும் ஒரு நாளைக்கு காணாம. ஆமா ஆமாங்க, ஒரு நாள் காணாம போடுறது எல்லாம் காணாம போடுவாங்க. நீங்க காணாம போயிட்டா எப்படியா மற்றவங்களுக்கு தெரியணும்? நீங்க இருக்கணும். நாங்க தான் இப்ப காணாம